இந்த வீடியோவில் 4 சிலிண்டர் 55 HP உள்ள 4 வீல் டிரைவான குப்போட்டா டிராக்டர் இதனுடைய ஃபீல்டு ஒர்க் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. இந்த டிராக்டரோட 4 வீல்லையும் பார்த்தோன்னா 60% டயரோடைய கிரிப்னஸ் அந்த பட்டன் இருக்குது. அதனால தான் அங்கே ஃபீல்டில் ஒரு கிரிப்னஸே இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த மண்ணை பற்றி பார்ப்போம். இந்த மண் ரொம்ப களிப்பான மண். இது போல் மண் ஏரிக்கரை அந்த ஓரம் பார்த்தோன்னா இது போல் மண் வந்து ரொம்ப களிப்பாக இருக்கும். இந்த மண்ணில் விவசாயம் செய்யணும்னா முதல்ல உழவு தாங்க ரொம்ப முக்கியம். அந்த உழவில் முதல் கட்டமாக இந்த 0.5 கலப்பை பயன்படுத்தி இந்த கடினமான மண்ணை உழவு செய்யணும். இந்த கடினமான மண்ணை உழவு செய்யக்குள்ள அதிக நேரம் செலவாகுது. இதனால் விவசாயி வந்து மணிக்கணக்குப்படி கூலி கொடுக்கணுன்னா அதுக்கு ரொம்ப அதிக செலவாகும். இவ்வளோ செலவு செய்து உழவு செஞ்சாலும் இந்த மண்ணுக்கு சவுக்கை போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஆமாங்க, இந்த மண்ணில் இப்போ உழவுக்கு பிறகு சவுக்கை நடவு தாங்க செய்ய போகிறாங்க. சவுக்கை மரம் இதனுடைய அறுவடை காலம் 3 ஆண்டு அதற்கு மேல் இருக்கும் என்பதால் இந்த உழவுக்கு செலவு செய்வது தவறில்லை. இந்த உழவுக்கு பிறகு ரோட்டாவேட்டர் மூலம் மீண்டும் ஒரு உழவு நடைபெறும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான இந்த கட்டியாக இருக்கிற அந்த களிமண்ணெல்லாம் ரோட்டாவேட்டர் மூலம் சரி செஞ்சு ஒரு சமமான நிலப்பரப்பை கொண்டு வரணும். அதுக்காக தாங்க. அதற்கு பிறகு தான் சவுக்கை நடவானது நடைபெறும். மண்ணை பற்றி பார்த்துட்டோம். இப்போ வாங்க குப்போட்டா டிராக்டர் ஃபீல்டு ஒர்க் ரிவ்யூவை பார்க்கலாம். வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு 5 பாயிண்ட் கலப்பையை வச்சு தாங்க இந்த உழவு பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்தோன்னா குப்போட்டா டிராக்டரில் MU 5501 இந்த மாடல் தாங்க இந்த இன்ஜின். இந்த குப்போட்டா டிராக்டர் இது ஒரு ஜப்பானிய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. இதில் பார்த்தோன்னா 4 சிலிண்டர் 55 HP பவர் கொண்ட இந்த டிராக்டர் ஒரு 4 வீல் டிரைவாக இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. இது பின்னால் பார்த்தோன்னா இதனுடைய ஹைட்ராலிக் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டிராக்டரால் மற்ற எல்லா வேலைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதனுடைய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வீலுமே ரொட்டேட் ஆகுதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த குப்போட்டாவுடைய மைனஸ் பாயிண்ட்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டயருடைய பட்டனுடைய கெப்பாசிட்டி தாங்க. பாருங்கள், ஆல்ரெடி தேய்மானமானது. 70% பட்டன் உள்ள இந்த டயரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டி நகரக்கூடிய அந்த அழுத்தமானது அதனுடைய டயரில் இருந்து தாங்க கிடைக்குது. டயருடைய பட்டன் எந்த அளவுக்கு இருக்கோ அதனுடைய அழுத்தமும் அதிகமாகவே இருக்கும். இதனால் அதனுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இந்த குப்போட்டாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எடை வந்து 1850 kg தாங்க. அதாவது 2 டன்னுக்கு 150 kg தாங்க குறைவு. இந்த டிராக்டர் ஒரு ஜப்பானிய தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது. இது போன்ற நம்ம நிலப்பரப்பிற்கு இன்னும் இந்த டிராக்டர் சரியாக வடிவமைக்கவில்லைன்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கும் நிலத்திற்குமான அந்த கிரிப்னஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. இதனால் இந்த டிராக்டர் பயன்படுத்தி உழவு செய்யும்போது இதனுடைய நேரமானது அதிகரிக்கிறது. கூடவே வண்டிக்கு தேவையான டீசலும் அதிக தேவைப்படுறதுனால டீசலுக்கான செலவும் இங்கே கூடுது. இந்த டிராக்டரில் அட்வான்ஸாக என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தோன்னா முதல்ல இதனுடைய எடையை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும்.